ஹலோ. ஹலோ. யாருங்க? ஹலோ. ஹலோ. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. ராங் நம்பருங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ, நான் ஆஃபீஸ் இருக்கேன், நான் பேச முடியாது. யாருங்க இது? ஹலோ. யாரு? பிரியா, என்னாச்சு? என்னாச்சு? அக்கா அக்கா ரீசெண்டாக எனக்கு ஒரு 2 months தெரியாத நம்பர் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் நான் அதை அட்மிட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அடிப்பாங்க. நான் அவங்க நினச்சிதாக்கா நான் நமக்கு தெரியாத நம்பரை எடுத்து பேசுவேன். ஆனால் எனக்கு தெரியாது 2 months ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு. இப்போ ஃபோன் அடிச்சு நான் அட்டன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொன்னாங்க. நானும் இப்போ பார்த்தக்கா. அதில் நான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது எடுத்திருக்காங்க. நான் அதை பார்த்தேன். நீ யாரு, இதுக்கு இதில் எனக்கு அனுப்புகிறேன், எப்போ இல்லை, நீ என்ன பண்ணுறன்னு கேட்டக்கா.
அதுக்காக என்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, காமிக்கட்டுமான்னு கேட்டேன். நான் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டேக்கா. கமல் போன் வைக்கும்போது ஒன்று சொன்னேன், கண்டிப்பா நான் உயிரோட விட மாட்டேன். அவன் யாரு என்ன பண்றேன்னு சத்தியமா எனக்கு தெரியலக்கா. இது யாராவது லவ் பண்ணுறியா? இல்லக்கா, நான் யாரையுமே லவ் பண்ணல. என்னை லவ் பண்ணேன்னு சொல்லி யாருமே பின்னாடியும் வரலக்கா. இது யாருமே தரலக்கா. அந்த வயசு வச்சு பார்க்கும்போது கூட அந்த குரல்ல எங்கேயுமே கேட்டது இல்லைக்கா. ஆனா நல்லா எனக்கு தெரிஞ்சது, அவன் இந்த வேலையை ரொம்ப நாளா அவன் செய்யறான்னு, அதாவது ரொம்ப வருஷமா செய்யறான்னு. மேபி இவனால என்ன மாரி கேர்ள்ஸ் மாட்டிருக்காங்க. நாளைக்கு நான் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க இதை எல்லாக்கிட்டையும் சொல்லணுக்கா. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் லைஃப் போவேன். பிரியா பிரியா பொறுமையாரு, பிரியா பொறுமையாரு, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். பிரியா என்ன வேணும்னு சொல்றான்? பைத்தியம் பிடிச்சிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சண்டை பிடிக்கவே இல்லை, அதான் இப்பெல்லாம் பேசுகிறான். நாளைக்கு அவன் மீட் பண்ணி பேசி ஆகணும். ஹலோ, 2 months ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆஃபீஸில் பேசுவேன். யாருங்க இது? ரேணு, ரேணு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி நான் போயிட்டு வரேன். ஏய் சீக்கிரமாக வீட்டுக்கு போ. யார் இதெல்லாம் பண்ணுறது? பிரியாவோட இறப்புக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஏன்னா அதே ஃபோன் கால் தான் எனக்கும் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு 2 வீக்ஸாக. இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு தெரில. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்துச்சு. அது யாருன்னு தெரில, ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுல.